வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் செல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 2D ஸ்பேஸ் லேட்டைஸ் எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், இதான் அந்த டயக்ராம். இதுதான் ஒரு 2D ஸ்பேஸ் லேட்டைஸ். இதில் பாருங்கள் ABCD இது வந்து ஒரு யூனிட் செல்லு. இது எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே ஒரு சாய்வாக இருக்கா, எப்படி இருக்குது, பேரலோகிராம் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான வெக்டார் டிஸ்டன்ஸ் A வெக்டார், இதுக்கு B வெக்டார். நம்ம இதே மாதிரி ரிப்பீட்டடாக அப்படியே பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்மளுக்கு பீரியாடிக்காக ஒரு கிறிஸ்டல் ஒன்று கிடச்சிரும். அப்படி தானே இருக்குது எல்லாமே. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு கிறிஸ்டலை அதோடைய ஷேப்ஸை மாற்ற போகிறோம். இது எதுவும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி. இங்கே ABCD இருக்குங்க இல்லையா, இதை அப்படியே மாற்ற போகிறோம். A', B', C', D'. அதாவது இப்படி இருக்கிறது இப்படி சேஞ்ச் ஆகிடும். அப்படி இல்லையா, இப்படி ஒரு கிறிஸ்டல்ஸ் இப்படியும் ஷேப் மாற்றிக்கலாம். A', B', C', D'. ஒரு கிறிஸ்டலுக்குள்ளே அதோடைய ஆக்சுவல் கிறிஸ்டல் ஷேப் மாறாமல் உள்ளே இருக்கிறத நம்ம அந்த ஓரியன்டேஷன்ஸை மட்டும் மாற்றி விட்டுருவோம். ஓகேங்களா? இப்படி மாற்ற முடியும். இட் இஸ் ஃபவுண்ட் தட் when a parallelogram ABCD is repeated, இந்த ABCD வந்து ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும். எதை பேஸ் பண்ணி? இந்த A வெக்டார் இந்த B வெக்டாரை பேஸ் பண்ணி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜன் ABCD ரீஜன் தான் நம்ம யூனிட் செல்லுன்னு சொல்லுவோம். அதில் இந்த A வெக்டார் B வெக்டார் தான் பேசிஸ் வெக்டார்ஸ். இது அடிப்படையில் தான் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போக முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்துக்கிற அந்த யூனிட் செல் வந்து யூனிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாட் யூனிக்காகவும் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம நிறைய வேஸ் மூலயமா ஒரு கிறிஸ்டல்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஆக்சுவல் கிறிஸ்டலுடைய அஃபெக்ட் பண்ணாமல் புதுசாக நம்ம அதோடைய ஷேப்ஸை நம்ம கொண்டு வரலாம். எப்படின்னா A', B', C', D' டயக்ராமில் காமிச்சோம் இல்லையா, இப்படி. அப்படி இல்லையா, இப்படி. ஸோ A', B', C', D'. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். The unit cell is defined as smallest geometric figure which is repeated 3 dimensions to derive the actual crystal structure. ஒரு parallelogram shape காமிச்சலே ABCD, அதை நம்ம என்ன பண்ணலாம், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகலாம். எதை யூஸ் பண்ணி? பேசிஸ் வெக்டாரை யூஸ் பண்ணி, A வெக்டார் B வெக்டார். அதுமாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா அதை நம்ம யூனிட் செல்லுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு யூனிட் செல்க்கு ஃபுல்லி ரெப்ரசன்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டையர் கிறிஸ்டல். ஸோ ஒரு யூனிட் செல்லுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அந்த கிறிஸ்டலுடைய மொத்த யூனிட் செல்லோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். ஏன்னா அதுதானே ரிப்பீட் ஆகிட்டே போக போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு யூனிட் செல் இருக்கிற லேட்டைஸ் பேராமீட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டயக்ராம் பாருங்கள், அங்கே பெருசாக ஒரு டயக்ராம் காமிச்சோம் இல்லையா, அது ஒரு சின்ன பார்ட்டு தான் இது. ஓகேங்களா? ஒரே ஒரு யூனிட் செல் எடுத்துக்கிறோம். இந்த யூனிட் செல்லில் பாருங்கள் 3 டைமென்ஷன். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு A, அதாவது பேசிஸ் வெக்டார், இது B, இது C. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேசிஸ் வெக்டார். இந்த ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கும் ஒரு ஆங்கிள் மேக் ஆகிருக்கும். அந்த ஆங்கிள் தான் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஸோ ஒரு யூனிட் செல்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கும், எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும், 2 லேட்டைஸ் பாயிண்ட்ஸ்னால கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ இது ஒரு லேட்டைஸ்னால் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு லேட்டைஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேட்டைஸ் பாயிண்ட்ஸ்னால நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு 3 டைரக்ஷன்ஸ் இருக்கும். A வெக்டார், B வெக்டார், C வெக்டார். அப்புறம் 3 ஆங்கிள்ஸ் இருக்கும், ஆல்ஃபா, பீட்டா, காமா. இதுதான் நம்ம யூனிட் செல்லில் நம்ம பார்க்க முடியும். The distance between 2 neighboring lattice points is the edge of the unit cell. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அப்புறமா இந்த பக்கம் ஒரு யூனிட் செல் இருக்கும் இல்லையா, இதே மாதிரி. அப்போது இதுதான் நம்ம அந்த 2 லேட்டைஸ் பாயிண்ட்டுக்குள்ளே அந்த எட்ஜை தான் நம்ம சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த யூனிட் செல்லும் இருக்கும். The length OA, OB, OC in 3 axes OX, OY, OZ are the axial length or intercept னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே O பாயிண்ட் இருக்குங்களா, இந்த OA, OB, OC. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சியல் லென்த்துன்னு சொல்லுவோம், இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த லென்த்துக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c. அதை நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்சிஸ்க்குள்ளே இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ OAக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, A. OBக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்மால் b.
ஓசிக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்மால் சி. இதுதான் நம்ம வந்து அந்த இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். அந்த இன்டர்செப்ட்டுக்கான வேல்யூஸ், ஆக்சுவல் லென்த். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ். இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்குது, ஆல்ஃபா, பீட்டா, காமா. இதை தான் நம்ம லேட்டைஸ் பேராமீட்டர்ஸில் சொல்லுவோம். இது என்ன நம்மளுக்கு கொடுக்கும்னா ஆக்சுவல் சைஸ் அண்டு ஷேப். ஸோ அந்த ஆங்கிள்ஸ் அடிப்படையில் அந்த ஷேப் மாறும். ஆங்கிள்ஸ் மாறிச்சுன்னா இப்படி இருக்கிற ஷேப் இப்படி ஆகிடும், இப்படி ஆகும். ஸோ அந்த ஷேப்பை கொடுக்குறது யார், அந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸும் அதோடைய டிஸ்டன்ஸும் தான். ஸோ ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி டயக்ராமில் இருக்குல்ல, அந்த லென்த்து. ஆல்ஃபா, பீட்டா, காமா வந்து இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ். ஸோ இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் ஒரு யூனிட் ஸ்டெல்லுடைய ஷேப்பை நிர்ணயிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.